இதன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளினுடைய தியானத்துக்காக உபாகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தினுடைய பிற்பகுதி, நீ சொந்தமாக்கி கொள்ளப் போகிற தேசத்திலே நீ செய்வதெல்லாவற்றையும் கடவுள் ஆகிய கர்த்தர் வாய்க்க பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம். இன்றைக்கு கடவுள் நம்மை தெரிந்து கொண்ட காரணம் என்ன என்பதை இன்றைக்கு அநேகர் புரியாத காரணத்தினால்தான் ஊழியரும் சரி, பொறுப்பில் இருக்கிறவர்களும் சரி, மூப்பர்களும் சரி, இன்றைக்கு கடவுளுடைய திட்டத்தை சீர்குலைக்கிறார்கள், கடவுளுடைய திருச்சபையை சீர்குலைக்கிறார்கள். காரணம் என்ன? கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரா, அழைத்திருக்கிறாரா என்பது அறியாமல். நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேனா, இல்லை சாபத்தை பெற்றிருக்கிறேனா என்று தெரியாமலே அநேக ஊழியர்களும் சரி, பொறுப்பில் இருக்கிறவர்களும் சரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு இறை மக்களே, ஆசீர்வாதம் என்பது தன்னை பிறருக்கு அளிப்பதுதான் ஆசீர்வாதம். நான் பிறருக்கு கொடுக்கிற இடத்திலே நான் இருப்பது தான் ஆசீர்வாதம். கொடுப்பது என்பது ஒரு பெரிய செல்வந்தன் ஒரு பெட்டி நிறைய சூட்கேஸ் பெட்டி நிறைய பணம் கொடுப்பதை விட, சாதாரண ஒரு ஏழை மனிதன் தன்னுடைய உழைப்பிலிருந்து கொடுக்கிற அந்த 10 ரூபாய் நாணயம் விலை உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம். தன்னுடைய உழைப்பிலிருந்து இரத்தத்தை சிந்தி இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே எத்தனையோ பொறுப்புகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புக்கு நாம் பங்கு உள்ளவர்களாக, பாத்திரவன்களாக நடந்து கொண்டிருக்கிறோமா? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று அநேகருக்கு சொல்லுகிறோம். ஆசீர்வாதம் என்ன என்பது அருமையான தமிழ்நாடு இறையியல் கல்லூரியினுடைய பரட்டை என்பவர் பாடியிருக்கிற பாடல். அண்ணன் தம்பி மாப்பிள்ளை, அக்கா மதனி மருமக என்று சொல்லி ஒற்றுமையை உணர்த்துகிற பாடல். அந்த பாடலிலே சொல்கிறார், ஆசீர்வாதம் என்பது என்ன என்பதை அந்த மாமனிதர், காசில்ல மெழுகுதிரி கொன்று வரலை, ஆனால் ஒற்றுமையை காணிக்கையாக தருகிறோம். நம்மள ஒற்றுமையை உருவாக்குவது தான் ஆசீர்வாதம். இன்றைக்கு திருச்சபை எடுத்துக்கொண்டாலும், குருசேகரத்தை எடுத்துக்கொண்டாலும், நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளாலும் பிரிவினைகள், பேதங்கள், ஜாதிய வித்தியாசம், பொருளாதார வித்தியாசம், படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம், இவர் கிழக்கத்துக்காரன், இவன் மேற்கத்திக்காரன், இவன் தெற்கத்திக்காரன் என்ற வித்தியாசம், இவைகள்தான் ஆசீர்வாத சீர்குலைவுக்கு காரணங்கள். ஆகவே கடவுள் நீ சொந்தமாக்கி கொள்ளப் போகிற தேசத்திலே நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம் இந்த அருமையான நாளிலும் கூட என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன அந்த மகத்தான உண்மையை, நன்மையை இன்றைக்கு உலக அளவில் உலக அடிமை வியாபார ஒழிப்பு நாள் யுனெஸ்கோ ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்த அட்லாண்டிக் அடிமைத்தன வர்த்தகத்தை நினைவு கூறும் வகையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆப்பிரிக்கா தீவில் உள்ள ஹெய்ட்டி என்ற ஒரு பகுதியிலே அடிமைகள் இந்த இழிநிலைக்கு எதிராக 1791ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் நாள் நள்ளிரவு முதல் 23ஆம் நாள் வரை போராடினார்கள். அடிமை வியாபார முறையை ஒழிக்க முதலில் போராட்டம் நடைபெற்றது ஹெய்ட்டியில்தான். 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23இல் நினைவுக்கு இதை கொண்டாடும்படி ஒவ்வொரு ஆண்டும் யுனெஸ்கோ நிறுவனம் கொண்டாடுகிறது. ஆகவே அன்பான இறை மக்களே, ஆசீர்வாதம் என்பது பிறருடைய விடுதலையையும் பிறருடைய வாழ்வுக்காக தன்னுடைய உழைப்பையும் உள்ளத்தையும் அர்ப்பணிப்பது தான் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக நாம் கடவுளோடு இணைகின்ற வாழ்வை பெற ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்து. எங்களிடையே இருக்கிற ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் நாங்கள் தான் சுவாமி. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய ஒற்றுமை இல்லாமை, எங்களுடைய வேறுபாடுகின்ற சிந்தனை, கருத்து இவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கி திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் குருசேகரங்களுக்கும் சமுதாயத்துக்கும் நாங்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க நீர் துணை புரிந்தரும்.
இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.